வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத உப்புமாவை பார்த்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து மகா கிட்ட கேட்குறேன், நீ சாப்பிடல? நான் சாப்பிட மாட்டேன்றாங்க. உடனே வந்து சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. கரெக்டாக வந்து அந்த டைமில் கோடீஸ்வரி வந்து வெட்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க. அடுத்து அந்த கான்ட்ராக்டர் வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு தான் அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து மகா வந்து வேணான்னு மறுக்கிறாங்க. ஏன்னு கேட்டோன்னே நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா இந்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தான்மா, ப்ளீஸ்மா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஒரு வந்து அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு கொடுங்க சைன் பண்ணி, அப்போ தான் நான் எடுத்து பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சைன் பண்ணி கொடுக்குறாரு. சாட்சி கையெழுத்து வந்து போடணுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவர் போடுவாருன்னு சொல்லிட்டு சூர்யாவை சொல்கிறாங்க. சூர்யாஸ் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து சாட்சி கையெழுத்து நான் போகிறேன்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் நான் போடணுன்னா ஒரு வந்து கண்டிஷன் இருக்குது, இந்த உப்புமா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. சரி ஓகே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு மகாவும் சொல்லிடுறாங்க. சைனும் போட்டு கொடுத்துட்டு அவங்களே அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து வந்து அப்பா உப்புமாலேருந்து தப்பிச்சிட்டோன்னா அதெல்லாம் தெரியாது, நீங்கள் போட்டு தான் ஆகணும், நீங்கள் சைன் பண்ண பேப்பர்ஸில் வந்து உப்புமா வந்து நான் சாப்பிட மாட்டேன்னு எழுதியா இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. கரெக்டாக வந்து வெளியே ஓடும்போது சேத்துல காலை வச்சிடுறாரு. உடனே எல்லோரும் வந்து மாப்பிள்ளை ஐயோ கஷ்டப்பட்டு சேத்துல காலை வச்சிட்டாரு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க வீட்டில் வந்து ஏதாவது நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேத்துல தான்ப்பா காலை வைப்பாங்கன்னு. நிஜமாவாமா அப்படின்னு? ஆமாம், அவர் சந்தோஷமாக தான் காலை வச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. உடனே வந்து வேறு வழி இல்லாமல் வந்து சூர்யா வந்து 2 காலையை வச்சு அப்படியே மிதிக்க ஆரம்பிக்கிறாரு. மகா நீயும் போமா, மாப்பிள்ளை தான் இவ்வளோ உதவி பண்ணுறாருல அப்படின்னோடனே மகாவும் போயிட்டு மிதிக்கிறாங்க. இதை அப்படியே வந்து ஷூட் பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க, கௌதமோட ஆளுங்க வந்து கௌதம்க்கு அமுச்சு விட்டுறாங்க. கௌதம் இதை அவங்க அம்மா கிட்ட காட்டுறாரு. உடனே அவங்க அம்மா வந்து ராஜலட்சுமி கிட்ட கூப்பிட்டு காட்டுறாங்க. பார்த்தீங்களா அவங்க பிள்ளைய, நான் சொன்னேன்ல எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, இப்போ தெரியுதா சூர்யாவோட லட்சணம் என்னன்னு? மகா வந்து சூர்யாவை நல்லா மயக்கிட்டா பாருங்கள், சேத்துல நடக்க வச்சிருக்கா. நம்ம வீட்டு வாரிசு இந்த மாதிரி சேத்துல வந்து நடக்கிறது 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து மகா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகி அவங்கள போட்டு செமையாக திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, என் பையனை சேத்துல வந்து காலை வைக்கிற அளவுக்கு என் பையனை வந்து நீ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கியா, யாரை கேட்டு இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் வேணும்னு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழக்கூடாது, அதுதானே உங்கள் பிரச்சனை. நானும் பார்த்துருக்கேன், எல்லா அம்மாவும் வந்து பிள்ளைங்க நல்லா வாழணும்னு நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் நல்ல அம்மாவே இல்லை, நாங்கள் வந்து பிரிஞ்சிருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறீங்களே, நீங்கள்லாம் ஒரு அம்மாவா, நீங்கள்லாம் நல்ல அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே சூர்யா வந்து நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு, கை ஓங்குறாரு. உனக்கு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கள் அம்மா பற்றி எப்போ நீ பேசினோம், இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதியே கிடையாது, உனக்கு இந்த வீட்டில் இருக்க தகுதியை நீ இழந்துட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. எங்கடா இழுத்துட்டு போகிறேன்னு எல்லாரும் கேட்குறாங்க. உடனே வந்து வெளியே தள்ளி கதவை சாத்துறாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வரவே கூடாது, புரியுதா, இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் எங்கே போகிறது, என்னோடய வீடு அப்படின்றாங்க. உன் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்றாரு. நான் ஏன் அம்மா வீட்டுக்கு போகணும், இதுதான் என்னோடய வீடு, நான் இங்கே தான் இருப்பேன், அப்போது வெளியவே கடை, உள்ளே வரதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை அப்படியே சாத்துறாரு. உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் சூர்யா இப்படிலாம் பண்ண, அந்த பொண்ணு பாவம், மழை வந்துருச்சுப்பா சொன்னால் கேளுறாங்க. மழையில் நினைச்சபடி மகா வந்து வெளியே நிற்கிறாங்க. நான் போக மாட்டேன் எங்கேயுமேன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சூர்யா கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. சூர்யா வந்து நான் ஒத்துக்க முடியாது, அவள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே வந்து தாத்தா வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க ராஜலட்சுமி கிட்ட, நீயாவது வந்து உன் பையன்கிட்ட பேசி கூப்பிடுமா அப்படின்னோடனே, எனக்கு தெரியாது, இதை பற்றி நான் தலையிட விரும்பல, அது அவன் முடிவு அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி திமுறாக பேசுகிறாங்க. அதனால் தாத்தா பாட்டிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா வந்து அப்படியே வந்து நனைஞ்சபடி மழையிலே நிற்கிறாங்க. விஜய் வந்து போய் கூப்பிட்டு பார்க்குறாரு, வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் பரவாயில்ல அப்படின்னு நிற்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் கொடை கொடுக்குறாரு, இதையாவது கொடையாவது வந்து வாங்கிக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கிறாங்க. அடுத்து விஜய் போயிட்டு பேசுகிறாரு, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அண்ணி பாவனா, நீ போய் அழைச்சிட்டு வந்துடுவியா, இல்லைண்ணா அந்த வந்து என் தைரியம் என்கிட்ட இல்லை, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து அப்படியே நனைஞ்சபடியே வந்து அவ்வளோ மழையில் நின்றுட்டுருக்காங்க நம்ம மகா. இதோட முடியுது.